இந்த பூமியில ஏதோ ஒண்ணு வரணும், ஏதோ ஒண்ணு நடக்கணும்னா அதை செய்ய போறது யாரு? நீங்க தான் செய்யணும். ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1:26-28 வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், பழுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டுகொள் என்று சொன்னாரு. அந்த ஆண்டு கொள்கிறதை, அந்த நிரப்புகிறதை, அந்த பலன் கொடுக்கிற, அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆதாம் இழந்து போனான். அதை மீட்டு இயேசு திரும்ப கொடுத்து உங்கள் ஆவிக்குள்ள வச்சுட்டார். இப்போ உங்க வேலை என்ன? பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலையை ஆண்டு கொள்ளுங்கள், உங்கள் வீட்டை ஆண்டு கொள்ளுங்கள், உங்கள் பொருளாதாரத்தை ஆண்டு கொள்ளுங்கள். சரீரத்தில் ஏதாவது பலன் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க, ஏத்துக்காதீங்க. டாக்டர்ஸ் சொல்றாங்க, ஏற்கனவே நம்முடைய செல்ஸ் எல்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த எதிர் சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்குது. நோய் வந்தா எதிர்க்குது, வெளியே போன்னு சொல்லுது, அது ஃபைட் பண்ணுது, ஏத்துக்கிறது கிடையாது. நீ ஏன் உள்ள வந்த அப்படின்னு சண்டை போடுது. அப்படிதான் ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்கிறார். இப்ப நீங்க ஏன் மாற்றி சொல்றீங்க, என்னுடையது இது, எனக்கு வியாதி வந்துடும், எனக்கு நோய் வந்துடும், அதெல்லாம் சொல்லாதீங்க. வாயை திறந்து சொல்லுங்க, தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன், தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தோல்வியில் இருக்க மறுக்கிறேன், நான் வெற்றிக்கு போவேன், வெற்றியின் மேல் வெற்றி அடைவேன். நான் தரித்திரத்தில் இருக்க மறுக்கிறேன், நான் செழிப்படைவேன், சம்பூர்ணத்தை அடைவேன். நான் ஞானம் இல்லாம, புத்தி இல்லாம, தவறான திட்டங்களையும் தவறான எண்ணங்களையும் வைத்து தவறான டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன். நான் இயேசுவின் ஞானத்தை உடையவன். நான் டெசிஷன் எடுப்பேன், கரெக்டான டெசிஷன் எடுப்பேன். சிலர் சொல்றாங்களா, ஐயோ நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கே தெரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கரெக்டான தீர்மானம் எடுத்திருந்தா, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கூட ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். இழந்து போனதை அதை கூட திரும்ப தருவார். நீங்க இழந்து போன நாட்களையும் வருஷங்களையும் பணத்தையும் அதையும் திரும்ப தருவார். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, இயேசுவே ஞானமா இருக்கிறார். ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு வருதா, கரெக்டான டெசிஷன் எடுப்பேன், ஏனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்.